கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் காண்பதில் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நாள். நாம் இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தர் நம்முடைய எல்லா ஆயத்தங்களிலும் கூட இருப்பார். நம்ம அதே நேரத்தில் ஆண்டவரை மறந்து விடாதபடிக்கு அவருக்கு நெருக்கமாய் காணப்படுவோம். நம்முடைய முக்கியத்துவமே உடை உடுத்துவதல்ல, விருந்து உண்பதல்ல, மற்றவர்களை ஏழைகளை பார்க்க வேண்டும், ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், திக்கற்றவர்களையும் அநாதைகளையும் ஆதரிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கிறிஸ்மஸுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்த பொழுது அவருக்கு ஒன்றுமே இல்லை, உடுத்துவதற்கு கூட ஒரு துணி இல்லை. கந்தை துணியை தான் அவர் சுற்றி வைத்திருந்தாங்க. ஸ்வாடலிங் கிளாத் என்று சொல்லுவாங்க. அதை சுற்றி முன்னணியில் தான் வச்சாங்க. இந்த நாளில் கூட இந்த இயேசு பிறப்பதற்கு முன்பாக அவர் அறிவிக்கப்பட்டார். கன்னி மரியாள் இடத்துல இயேசு பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. இந்த எப்படியாக மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறையில் அந்த வீட்டில் தேவதூதன் ஒருவன் எழுந்தருளினான். அந்த இடத்துல பார்த்துட்டு மரியாளை நோக்கி சொல்கிறான், கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறாள். அந்த நேரத்தில் மரியாள் மிகவும் பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுடைய பயம் நியாயமான பயம். அந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு சூழ்நிலையிலே ஒரு தேவதூதன் வந்து நின்று ஒரு செய்தியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது மிகவும் ஒரு எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அந்த நேரத்தில் திகைத்து, அந்த நேரத்தில் இயேசு என்று தானே ஒரு குழந்தை உனக்கு பிறக்கப்பார், நீ பரிசுத்த ஆவியானவர்களே உற்பத்தி ஆவா என்று சொன்னார். அந்த குழந்தை உற்பத்தி ஆகும் என்று அந்த சம்பவத்தை குறித்து நான் சொல்லுகிறேன். அந்த நேரத்தில் தேவதூதன் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீக்குழுவிலே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்கிறான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கிறாள். தேவதூதன் அவர்களை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ கர்ப்பதாயி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அதோடு கூட நிறுத்திவிடாமல் இயேசு என்று சொன்னால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்று சொல்லப்பட்டது. அதோடு கூட அவரை குறித்து சொன்ன ஒரு குழந்தை, பிறக்கப் போகிற குழந்தையை குறித்து சொன்னதான காரியம் என்னவென்று சொன்னால், அவர் பெரியவராய் இருப்பார், அவர் உன்னதமானவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார் என்று பல காரியங்களை சொல்கிறார். அந்த நேரத்தில் மரியாள் திகைத்து, ஐயோ நான் புருஷனை அறியானே, நீ இது எப்படி ஆகும் என்று பயப்படுகிறாள். அப்பொழுது தான் அழகாக தேவதூதன், நீ பயப்படாதே, உன்னிடத்தில் பிறக்கப் போகிறது பரிசுத்தம் உள்ளது, பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய கற்பத்தில் இருந்து தோன்றி உனக்கு ஒரு குழந்தையை பெறுவாய், ஆகவே நீ ஒன்றுத்துக்கும் பயப்படாதுன்னு சொல்கிறார். அதே நேரத்தில் மரியாள் அவளிடத்தில் இணங்கி வணங்கி அந்த நேரத்தில் இதோ நான் கர்த்தருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுக்கிறார். மரியாள் அந்த நேரத்தில் ஒரு திகைத்து போயிருந்த நிலையில் கூட அவர்கள் செய்ததான ஒரு காரியம், இதோ நான் கர்த்தருக்கு அடிமை, அவர் எல்லா காரியமும் அதன்படியே நடக்க கடவுது என்று ஒப்பு கொடுத்தாள். அந்த நாள் மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாள். இன்றைக்கும் பாரம்பரியத்தில் கத்தோலிக்கர்கள் மற்ற திருச்சபையினரெல்லாம் அதை அனௌன்சிங் டே, அனௌன்ஸ்மெண்ட் என்று சொல்வார்கள். பரிசுத்தமான குழந்தை பிறக்கப் போகிறதுக்கு அனௌன்ஸ்மெண்ட், அதற்கென்று ஒரு இடமும் குறிப்பாக இருக்குது. அந்த இடத்துல தான் மரியாளுக்கு குழந்தை இயேசு பிறக்கப் போகிறான்னு தெரிவிக்கப்பட்டது என்று இஸ்ரவேலிலே ஒரு சிறப்பான ஒரு வீட்டை காட்டி இந்த வீட்டில் தான் பிறப்பார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த இயேசு அவர் ஒரு குழந்தையாக பிறந்து நமக்காக இரட்சகராக வந்தார். இந்த நாளில் அந்த இயேசு உங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர். அவரை நோக்கி நாம் பார்ப்போம். அவர் எப்படி இருப்பார்? அவர் பெரியவராக இருப்பார். அவர் உன்னதனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்துக்கு அவர் கொடுப்பார் என்று சொல்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு இருப்பதற்காக அவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்கள் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய பிறப்பின் நற்செய்தியை நாங்கள் மீண்டும் ஒரு விசையாய் நினைவு கூற இந்த தேன்துளியின் வாசலாக எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இதை கேட்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உண்மையாகவே இந்த 2025 கிறிஸ்மஸ் எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள அர்த்தமுள்ள கிறிஸ்மஸாக இருக்க கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த இயேசு உங்களுடைய இருதயத்திலும் இன்று பிறப்பாராக. ஆமேன்.